வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். பேய் கதைகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம். சில பேர் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்குன்னாலும் இல்லைனாலும் அதை பத்தின வாதங்கள் மட்டும் கேட்க ரொம்ப நல்லாவே இருக்கும். பேய் கதைகளை பேசி வாதம் செய்யற வரையும் சரி. ஆனா அதையும் தாண்டி நம்ம தெருலையோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னா நம்ம ஏத்துப்போமா? இந்த இடத்த விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அதுக்குதான் நம்ம முயற்சி செய்வோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற கதை அமானுஷ்யமான ஒரு இடத்த பத்தி தான். இந்த இடம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம இந்தியால தான். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் சூரிய உதயத்துக்கு முன்பும் அந்த இடத்தை பார்வையிடுறதுக்கு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. இந்திய அரசாங்கத்தால இரவு நேர அனுமதி தடை செய்யப்பட்ட இந்த இடம் பாங்கர் ஃபோர்ட். இரவு நேரங்கள்ல இந்த கோட்டைக்குள்ள போறவங்க இறந்து போறதாகவும் சில பேர் காணாம போயிருக்கதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல மக்கள் அதிகம் பேர் இந்த கோட்டையில இருக்கிற மாதிரி சில சத்தங்கள் கேட்கறதா சொல்லப்படுது. ஒரு பெண்ணோட குரலும் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோட்டைக்குள்ள ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல ஆயிரக்கணக்கான ஆவிகள் உலா வருதா ஆராய்ச்சி செய்யும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பாங்கர் கோட்டையோட வரலாற்றை என்னன்னு தெரிஞ்சுக்குவோமா? இந்த பாங்கர் கோட்டை ராஜஸ்தான் மாநிலத்துல 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. ராஜா பகவந்த் தாஸ் தன்னோட இரண்டாவது மகனான மாதே சிங்காக ஒரு கோட்டை எழுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. கோட்டை அமைக்கிறதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு துறவி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த துறவியோட பேரு பாலாநாத். அவர்கிட்ட போய் கோட்டை எழுப்புறதுக்காக அனுமதி கேட்கிறார். நீங்க கோட்டை கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். நீங்க எவ்வளவு பெரிய கோட்டை கட்டினாலும் அதோட நிழல் என்னோட குடிசை மேல விழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் துறவியோட நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறாரு. கோட்டை கட்ட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே துறவியும் இறந்து போறாரு. துறவி இறந்த பிறகு ராஜாக்கு துறவியோட நிபந்தனை பெருசா தெரியல. துறவியோட குடிசை இருந்த அந்த இடத்தையும் ராஜாவே எடுத்துக்கிறாரு. அதை சுத்தியும் கோட்டையோட மதில் சுவர்கள் வருது. துறவியோட குடிசையிலேயே அவருக்கு ஒரு சமாதி கட்டுறாரு. பாலாநாத் துறவியோட சமாதி இன்னமும் அந்த பாங்கர் கோட்டையில இருந்துட்டு தான் இருக்கு. துறவி இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவரோட நிபந்தனையை மீறி ராஜா கோட்டையை கட்டியிருக்காரு. துறவி இறந்து போயிருந்தாலும் நிபந்தனையை மீறி கோட்டை கட்டினதுனால துறவியோட சாபம் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாட்கள் பல ரொம்ப வேகமா கடந்து போகுது. பாங்கர் கோட்டையில ரத்னாவதி அப்படின்னு ரொம்ப பேரழகான ஒரு இளவரசி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரத்னாவதி பேரழகி அப்படின்ற விஷயம் நாடு முழுக்க பரவி இருந்தது. நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இளவரசிய ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் அவங்களோட அழகு பிரமிப்பில ஆழ்த்துச்சு. ரத்னாவதிக்கு 18 வயசு ஆனோன்னா திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சுயம்பரத்துக்காக ஏற்பாடு பண்றாங்க. பாங்கர்ல உள்ள மந்திரவாதி ஒருத்தர் ரத்னாவதி மேல ரொம்பவே ஆசைப்படுறான். இந்த மந்திரவாதிக்கு ரத்னாவதியோட சுயம்பர செய்தி காதுக்கு எட்டுது. பல நாட்டு அரசர்கள் கலந்துக்கிற சுயம்பரத்துல இந்த மந்திரவாதிக்கு அங்க இடம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிற மந்திரவாதி எப்படியாவது ரத்னாவதியை தான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு திட்டம் தீட்டுறான். கடுமையான பூஜைகள் பல செய்து ஒரு வாசனை திரவியத்தை உருவாக்குறான். இந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்துறவங்க மந்திரவாதியை தேடி தானே வருவாங்க. வாசன திரவியத்தை ரத்னாவதி கையில எப்படியாவது சேர்த்துட்டா இதை உபயோகப்படுத்தின ரத்னாவதி தன்னை தேடி தானா வருவா அப்படின்னு யோசிக்கிறான். மந்திரவாதி ரத்னாவதியோட பணிப்பெண்ணை சந்திச்சு அந்த வாசன திரவியத்தை அவள்கிட்ட கொடுக்குறான். மகாராணிக்கு சுயம்பரம் நடக்க இருக்குது. இந்த வாசன திரவியத்தை அவங்க பயன்படுத்தினா அவங்களோட அழகுக்கு மேலும் அழகு சேரும் அப்படின்னு சொல்லி பணிப்பெண் கிட்ட அந்த திரவியத்தை தரான். மந்திரவாதியோட பேச்சுக்கு கட்டுண்ட மாதிரி பணிப்பெண் அந்த வாசன திரவியத்தை வாங்கிக்கிறா. அரண்மனைக்கு வந்து ரத்னாவதி கிட்ட நடந்ததை கூறி அந்த வாசன திரவியத்தை ரத்னாவதி கிட்ட கொடுக்குறா. இருந்தாலும் அந்த பணிப்பெண்ணுக்கு மனசுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு தோணவே அந்த திரவியத்தை உபயோகிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரத்னாவதி கிட்ட சொல்றா. ரத்னாவதியும் சரி இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வெளில போடுறா. வெளியில தூக்கி போடப்பட்ட வாசன திரவியம் ஒரு பாறை மேல விழுகுது. இங்க மந்திரவாதி பணிப்பெண் கிட்ட வாசன திரவியத்தை கொடுத்து அனுப்பிட்டு அதை உபயோகப்படுத்தணும்னா ரத்னாவதி தன்னை பார்க்க வருவா அப்படின்னு அரண்மனை பக்கத்திலே காத்துட்டு இருக்கா. ரத்னாவதி தூக்கி போட்ட வாசன திரவியம் பாறை மேல பட்டு சுக்குநூறா உடையுது. மந்திர திரவியம் பட்டோனையே பாறை உருள ஆரம்பிக்குது. அந்த வாசனை திரவியத்துல உள்ள வசியம் மந்திரவாதியை நோக்கி பாறையை இழுத்து செல்லுது. பாறை மந்திரவாதி மேல விழுந்து மந்திரவாதி இறந்து போறான். இத அந்த பணிப்பெண் பார்த்துட்டு இருக்கா. சாகரத்துக்கு முன்னாடி அந்த பணிப்பெண்ணை பார்த்து மந்திரவாதி சாபம் விட்டுட்டு தான் போறான். ஈர பறித்த உங்கள் இளவரசி ரத்னாவதியும் நீயும் இந்த கோட்டையும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றான். இந்த அத்தனை பேரோட ஆத்மாவும் இந்த கோட்டைக்குள்ளேயே சுத்தும் அப்படின்னு சாபம் விட்டுட்டு இறந்து போறான். ஏற்கனவே இறந்து போன பாலாநாத் துறவியோட சாபமும் இந்த மந்திரவாதியோட சாபமும் சேர்ந்து பாங்கர் கோட்டைக்கு பெரிய அழிவை ஏற்படுத்துது. பெரிய போர்ல பாங்கர் கோட்டையில வசிச்ச எல்லாரும் இறந்து போறாங்க. கோட்டைக்குள்ள இருந்த அத்தனை ஆன்மாவும் இன்னும் கோட்டைக்குள்ளதான் சுத்துது அப்படின்றது அந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கை. இப்ப தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள இந்த கோட்டையில உள்ள அமானுஷ்யம் மட்டும் உண்மை. அரசாங்கமே இந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு பெரிய பலகை வச்சிருக்கு. அந்த பலகையில சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். சூரிய அஸ்தமனத்துக்கு பின்பும் சூரிய உதயத்துக்கு முன்பும் இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. தடையை மீறி யாருக்கும் தெரியாம உள்ள போனவங்க சிலர் இறந்து போயிருக்காங்க, பலர் காணாம போயிருக்காங்க. அதனால அரசாங்கம் இந்த கோட்டைக்குள்ள இரவுல போறதுக்கு கடுமையாவே தடை விதிச்சிருக்காங்க. பாங்கர் ஃபோர்ட் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க இந்த கோட்டைக்கு பகல்ல போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
உங்களுக்கு தெரிந்த அமானுஷ்யமான இடங்கள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட சந்திக்கிறேன். நன்றி.